love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. போன லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபைல் ஹேண்ட்லிங்கை பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம்? ரீடு பார்த்தோம், ஆர் பார்த்தோம், ரைட்டு பார்த்தோம், டபிள்யூ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பார்த்தோம், எக்ஸ் பார்த்தோம். அப்பெண்ட் வந்து ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ரீட் லைன் வந்து அந்த ரீட் லைன் 1, ரீட் லைன் 2 சொல்லிட்டு பார்த்தோம். பர்டிகுலர் வார்த்தைகள் ரீட் பண்ணோம், அதுவும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு லூப்பை போட்டோம். அப்புறம் என்ன சொன்னோம்? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் சொன்னோம். இப்போ இந்த லெக்சரில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு இது நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா ஏன்னா அப்பெண்டுனா இப்போது ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் அப்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்பெண்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் இஸ் குட், ப்ரெசன்ட் கிளாஸ் இஸ் பேட், ப்ரெசன்ட் கிளாஸ் இஸ் குட். ஸோ அந்த ப்ரெசன்ட் அந்த வார்த்தைக்கு அப்புறம் வரது பேர் தான் அப்பெண்டு. ஸோ அந்த அப்பெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த ஃபைலில் பண்ணுவீங்க. அதுக்கூட கமெண்ட் வந்து ஏ. ரைட்டுன்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் இஸ் குட்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்த வாட்டி ப்ரெசன்ட் இஸ் பேட்னு சொல்லிட்டு போகிறீங்க, ரைட்டுன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் இஸ் குட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். அதான் டபிள்யூ, அதுதான் ஏ. இதுதான் அப்பெண்ட், இதுதான் ரைட்டு. ஃபர்ஸ்ட் அதோட இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபைல் இருக்குது, டெமோ ஃபைல் 2 இருக்குது. அதுக்கு கடைசியாக இதை எழுதுறீங்க. அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க. நம்ம படித்தோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல அப்பன் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை ரீட் பண்ணுறீங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இந்த இடத்துல. சப்போஸ் இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரைட் பண்ணுறீங்க, இந்த அப்பன்ல இடத்துல ரைட் பண்ணுங்க, கடைசியில் ஆகும். இதே நீங்கள் டபிள்யூன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா டோட்டலாக ஓவர் ரிட்டன் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டபிள்யூ போடுறோம் பார்த்தீங்களா? டபிள்யூ போட்டிங்கன்னா டோட்டலாக ஓவர் ரிட்டன் ஆகிடும். அதே வந்து அந்த ஏனா அப்பண்ட் ஆகும். சரியா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ்னா வந்து எக்ஸிக்யூட்டிங் ஃபைல் ஏற்கனவே இருக்குன்னா ஒரு எரர் கொடுக்கும். இப்போ நீங்கள் டைனமிக்காக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க, present.txt சொல்லி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு எரர் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்டுக்கு எரர் கொடுக்கும். ரைட்டுக்கு புதுசாக பண்ணோம், அப்பெண்டுக்கு ஏன்னா வில் கிரியேட் அ நியூ ஃபைல்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். நம்ம கரெக்டாக போன லெக்சரில் பார்த்த ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஓப்பன் மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட் சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஒரு ஃபைலை. கரெக்டாக தானே சொன்னேன் நான். அந்த ஃபைலை நீங்கள் இப்போ ரைட் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ரெசன்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் ரைட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சின்ஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஃபைல், இது வந்து ஓவர் ரிட்டன் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஆகும். இதுதான் எங்கள் விஷயம். இப்போது ஒரு ஃபைலை நம்ம டிலீட் பண்ணலாம். டிலீட் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைலை டிலீட் பண்ணலாம், ஃபோல்டரை டிலீட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ். எப்படி டிலீட் பண்ணுவீங்கன்னா, இம்போர்ட் ஓஎஸ் மாடல்னு சொல்லிருக்கு. ஓஎஸ் மாடல் இருந்தால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடலே வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. பட் இம்போர்ட் ஓஎஸ்னே வச்சுக்கோங்க. நம்ம இம்போர்ட் ஜேசன் பண்ணியாச்சு, இம்போர்ட் மேத் பண்ணியாச்சு, அந்த ரெஜெக்ஸ் கூட நம்ம பார்த்தாச்சு. ஸோ மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாடியூலையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? அந்த ஓஎஸ் டாட் ரிமூவ் அந்த ஃபைல் நேம் சொல்லுங்கள். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் டாட் ரிமூவ் டெமோ ஃபைலோ ப்ராஸ் ஃபைலோ ஏதோ நீங்கள் அந்த ஃபைல் நேமாக பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இங்கே ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் கமாண்ட் கூட கொடுக்கலாம். இதை பாடுறா, இந்த இம்போர்ட் ஓஎஸ் பண்ணு, இந்த ஓஎஸ் இந்த செக் பாத் இருக்கு, இந்த பாத் எக்ஸிஸ்ட், ஓஎஸ் டாட் பாத் எக்ஸிஸ்ட் இந்த ஃபைல் நேம் இருந்தால் நீ வந்து அதை ரிமூவ் பண்ணு, ஓஎஸ் டாட் ரிமூவ் பண்ணு, எல்ஸ் அந்த ஃபைலே இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். சரியா? இப்போ இல்லாட்டி ஃபோல்டரை நம்ம delete பண்ணலாம். ஒரு ஃபோல்டர்னா இட் கேன் ஹேவ் ஒன் ஆர் மெனி ஃபைல்ஸ். ஓகே, அது எவ்வளோ கணக்கே கிடையாது. ஆனால் அந்த ஃபோல்டர் delete பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். அதே மாதிரி தான் இம்போர்ட் ஓவர்ஸ் தான். ஓகே, ரிமூவ் தான். ஆனால் RMDIR. இப்போது நண்பர்களே, யூனிக்ஸில் ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்குது. RMனா ரிமூவ், MKDIRனா மேக் டைரக்டரி, RMDIRனா ரிமூவ் டைரக்டரி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா?
ஸோ பயந்துடாதீங்க. இப்போதைக்கு தேவைக்கு வந்து என்னது RMDIR ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்போர்ட் OS.RMDIR உங்கள் ஃபோல்டர் நேமு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, அதனால தான் 2வது லெக்சராக வச்சேன் நான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தானே கேள்வி இருந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்சிடும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நம்ம பேண்டா இறங்குறோம். ஸோ ஓகே, இது பாருங்கள். எனக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, கூச்சப்படமாக கேளுங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.